சிம்பிள் தம்பியா, இன்னைக்கு வாழ், இந்த நொடிக்கு வாழ், அவ்வளவுதான். நாளை பத்தி யோசிக்காத, அடுத்த வருஷத்தை பத்தி யோசிக்காத, நிறைய வீடு வாங்கி வைக்கணும் யோசிக்காத, 4 கார் வாங்கி வைக்கணும் யோசிக்காத, பணம் சேர்த்து வைக்கணும் யோசிக்காத. இல்லாதவங்க கூடு, இருக்கும் போது சந்தோஷமா இரு. இல்லாதப்போ எந்த சந்தோஷம் இருந்தோ அதை சந்தோஷம் நினைச்சு வாழ்ந்துருக்கு, அவ்வளவுதான். எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை உருவாக்கிடும். எதிர்பார்க்காத, நடந்தா சந்தோஷம், நடக்கலையே நாளைக்கு நடக்க போகுது, அவ்வளவுதான். தேடலை மட்டும்தான் ஒரு வாழ்க்கையில் பெருசா வச்சிருக்கோம். இன்னைக்கு நான் விஷயம் பண்ண போற விஷயம் நடக்கல, நாளைக்கு நடக்கும். நாளைக்கு நடக்கல, அடுத்த நாள் நடக்கும். அடுத்த நாள் நடக்கல, அடுத்த வாரம் நடக்கும், அவ்வளவுதான். வேற என்ன ஆயிட போகுது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு போலன் தமிழன். நான் உங்கள் கார்த்திக். டுடே எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் இந்த விசா ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியல. அந்த ரீஅப்பீல்னா என்ன, அதுக்கப்புறம் என்னென்ன சப்போர்ட் டாக்குமெண்ட் வைக்கணும், எங்கே போய் வைக்கணும், அந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனு எத்தனை டைம் இந்த மாதிரி பண்ணலாம், எவ்வளோ நாளில் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க நிறையா பேர். அப்புறம் அது கூடவே இப்போ நம்ம ரிஜெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ, அகைன் ஒரு ஒர்க் பெர்மிட்டை வாங்கி உடனே நம்ம சப்மிஷன் பண்ணிடலாமா, இது எப்படி சொல்கிறது, அந்த சீல் வர்றது நம்மளுக்கு எதுவும் ப்ராப்ளம் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க. அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கமாக இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இப்போ எல்லாருக்குமே பொலந்தோட ப்ரொசீஜர் தெரிஞ்சிருந்திருக்கும். உங்களுக்கு இங்கே ஒரு கம்பெனிலேருந்து ஒர்க்கு ஆர்டர் வாங்கணும், ஒர்க்கு கான்ட்ராக்ட்டு, ஒர்க் பர்மிட்டு, இதெல்லாம் நீங்கள் இங்கே அப்ளை பண்ணுற கம்பெனிலேருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இது வந்ததுக்கப்புறம் நம்ம ஊரில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்தியாவில் மட்டும்தான் விஎஃப்எஸ் சென்டர் இருக்கும். மற்ற கண்ட்ரீஸில் எல்லாம் எம்பசி தான், டைரக்ட் எம்பசி. ஸோ நீங்கள் வேறு எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் எந்த கண்ட்ரியாவது போக போகிறீங்க, அங்கேருந்து நீங்கள் போலந்துக்கு ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா கான்சுலேட்டில் போயிட்டு எந்த கண்ட்ரியில் நீங்கள் அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதை போட்டு பாருங்கள். அந்த கண்ட்ரியில் அந்த டீட்டெயில்ஸ், அந்த கண்ட்ரி, அந்த லிஸ்ட்டு அதில் இருந்தது அப்படின்னா அங்கே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். விஎஃப்எஸ் மாதிரி இந்தியாவில் இருக்கிற மாதிரி டஃப்பு வேறு எங்கேயுமே இருக்காது. காசும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரீ தான். பட் எப்படி அப்பாயின்மெண்ட் கிடைக்கும்னா எம்பசியில் மினிமம் 2 மந்த்லேருந்து ஒரு 8 மந்த்து 10 மந்த்து அந்த மாதிரி கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷனை பொறுத்தும், டிபெண்ட்ஸ் ஆன் கண்ட்ரியை பொறுத்தும் மாறுபடும். ஸோ அங்கேருந்து ஒரு காமனாக ஒர்க் பெர்மிட் போலந்துலேருந்து கிடைச்சது அப்படின்னா விஎஃப்எஸோ இல்லை எம்பசிலேயோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணி சப்மிஷன் பண்ண வேணும். இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அங்கேருந்து வர்ற டாக்குமெண்ட்டு, அப்புறம் நீங்கள் ஒரு சில டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது வரும். அதுக்கப்புறம் சப்மிஷன் பண்ணதுக்கப்புறம் ரிஜெக்ட் ஆகிரும். ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருது. அதுக்கு ஒரு 10 ரீசன் இருக்குது. அதில் நிறையா இருக்கும், காலமாக ஒரு 24க்கு மேலே இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 10 ஒர்க் பர்மிட்டுக்கான கேட்டகரியில் உள்ளது, அடுத்து ஸ்டூடெண்ட்டுக்கு உள்ளது வரும், அப்புறம் அந்த பிஸ்னஸுக்கு உள்ளது வரும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்குமே டிஃப்ரெண்ட்டான ரிஜெக்ட் ரீசன் இருக்கும். நீங்கள் பார்க்க வேண்டியது அந்த ஃபஸ்ட்டில் உள்ள 10 மட்டும்தான். அதில் ஏதாவது டிக் பண்ணி உங்களுக்கு ரிஜெக்டடு அப்படின்னு இருக்கும். அதில் மோஸ்ட்லி காமனாக ரிஜெக்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா 8, 9, 10 அப்படின்ற ரீசனில் ரிஜெக்ட் ஆகிருந்திருக்கும். இப்போ ரிஜெக்ட் ஆன உடனே நம்ம என்ன பிரதர் பண்ணணும், அடுத்து எங்கே போய் சப்மிஷன் பண்ணணும், அடுத்து ஏதாவது சப்போர்ட் டாக்குமெண்ட் எதுவும் வைக்கணுமா, அது எப்படி வாங்கணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது உங்கள் கம்பெனி சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பெனிலேருந்து ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட்டு நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். என்ன அப்படின்னா, எந்த கண்ட்ரி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் 3 மந்த்துக்குள்ளே நீங்கள் சப்மிஷன் பண்ணியிருக்கணும். அதை தாண்டி நம்ம ரொம்ப லேட் ஆகுங்கிற பட்சத்தில் கம்பெனி இன்னும் உங்கள் ஒர்க் பெர்மிட் ஆக்டிவில் தான் வச்சுருக்கா, இல்லை உங்களுக்கான வேலை அங்கே இன்னும் வெயிட்டிங்கில் தான் இருக்கா அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 10ஆம் நம்பரெல்லாம் அதிகமாக ரிஜெக்ட் போட்டு விட்றாங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் ஒரு சப்போர்ட்டாக எப்படி வாங்கலாம் கம்பெனியிலேருந்து அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, இல்லை ரெக்வஸ்ட் லெட்ரு, ஏதாவது கேரண்டி லெட்ரு அப்படின்ற மாதிரி கம்பெனி சைடுலேருந்து ஏதாவது ஒரு டாப்பிக்கை போட்டு கொடுக்க சொல்லுங்கள். மேலே கம்பெனியோட லோகோ, அந்த சப்போர்ட் டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு கிடைக்கும்ல, ஒர்க்கு கான்ட்ராக்டோ இல்லை அக்காமடேஷன் லெட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மேலே கம்பெனியோட பேர் இருக்கும், நிப்பு, கேஆர்எஸ் நம்பர் அப்படின்லாம் இருக்கும். உள்ளே உங்கள் பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸு, உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக ஃபில் பண்ணி, இந்த வேலைக்கு இவங்களுக்கு இங்கே ரெடியாக இருக்குது, வந்தாங்கன்னா இந்த சம்பளம், இந்த வேலை ரெடி, கான்ட்ராக்டு அடிப்படையில் அக்காமடேஷனு ஃப்ரீ தான், அப்புறம் இந்த மாதிரி ஒர்க்கு கான்ட்ராக்ட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்க ஹோம் கண்ட்ரிக்கு நாங்கள் சேஃபாக அனுப்பி விட்ருவோம். ஸோ இவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் உங்களுடைய டிசிஷனை ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு கீழே கம்பெனியோட சிக்னேச்சர் சீல் இருக்கணும். அந்த அதுவும் இதை நீங்கள் ஒரிஜினல் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அதை கிளியர் பிடிஎஃப் ஃபைலாக சென்ட் பண்ணாலும் கூட நீங்கள் மெயிலிருந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அதை கொண்டே வச்சுக்கலாம். கம்பெனி சைடுலேருந்து இந்த ஒரு டாக்குமெண்ட் வாங்குறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஏன்னா இன்னமும் அந்த வேலைக்கு நீங்கள் தேவைதானா, இல்லை அவங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்பொழுது கம்பெனி சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணலைனாலும் கூட ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் 10வது நம்பர் மட்டும்
இருக்குது, ஒரு நல்ல ஸ்கில்டாக இருக்கீங்க, நீங்கள் டைரெக்ட்டா கம்பெனியில் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கன்னா, இது உங்களுக்கு கை கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்கள் சைடுலேருந்து அஃபிட்டிவிட்டி அப்படின்னு ஒன்று ரெடி பண்ண வேண்டியது வரும். அது இப்போ காமனாக எல்லாருமே ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி கொண்டே வைக்கிறீங்க. அதெல்லாம் ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட் தான். எப்போ உங்களுக்கு மேலே அவங்களுக்கு சந்தேகம் வருதோ, அந்த டைமில் அதை வச்சிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். இப்போ எல்லாருமே ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு அவங்கலாம் ஃபஸ்ட்டே போய் சப்மிட் பண்ணுறதுனால, அந்த டாக்குமெண்ட்டுக்குள்ள ஒர்த்தே இல்லாமல் போயிருச்சு. ஸோ, அதனால் மோஸ்ட்லி நல்ல ஸ்கில்டு, நல்ல கம்பெனி பெர்சனாக இருந்தீங்க அப்படின்னா, அஃபிட்டிவிட்டி எல்லாம் ஃபஸ்ட்டே வைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த 10வது நம்பர் ரீசன் ரிஜெக்ட் வரும்பொழுது, இங்கே அஃபிட்டிவிட்டியும், அந்த ரெசிடென்சி சர்டிஃபிகேட்டு, அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து வரக்கூடிய டாக்குமெண்ட்டை கொண்டு நீங்கள் அகைன் சப்மிஷன் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு விசா கிடைக்கக்கூடிய பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி 3, 4 அப்படி சேர்த்து விடும். ஒரு சில பேருக்கு ரிஜெக்ட் பண்ணுவாங்க. 3, 10 இல்லைன்னா 4, 10 அப்படின்ற மாதிரி வரும். அது என்ன அப்படின்னா, இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் சரியான அந்த 365 நாளைக்கு கவர் ஆன மாதிரியோ, இல்லை அவங்க கவர்மெண்ட் மூலமாக அப்ரூவ் பண்ணுற இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தால், அதனாலேயும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால் நீங்கள் நியூ இன்சூரன்ஸு என்ன கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்கோ அந்த இன்சூரன்ஸ் மட்டும் போட்டுட்டு, இதே மாதிரி தான் கம்பெனி சைட்லேருந்து ஒரு சப்போர்ட் டாக்குமெண்ட், ஒரு அஃபிடவிட் கொண்டே வச்சிங்கன்னா, அகைன் உங்களுக்கு விசா கிடைக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது. அதே மாதிரி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது ஃபண்டு வந்து உங்ககிட்ட சரியாக இல்லை, நீங்கள் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வைக்கும் பொழுது மொக்கையாக வெறும் பேப்பர், ஒரே ஒரு பேப்பர், அப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரியோ, இல்லை அப்போ தான் காசு போட்ட மாதிரியோ எடுத்துக்கொண்டே வைக்காதீங்க. நீங்கள் யூரோப்புக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 2, 3 மந்த்துக்கு முன்னாடியே அக்கௌண்டெல்லாம் நிறையா காசு, அதாவது நிறையான்லாம் இல்லை, ஒரு 5000மோ 10,000மோ உங்களுக்கு கையில் கிடைக்கிற காசை போட்டுக்கோங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஆக்டிவில் வச்சுக்கோங்க அக்கௌண்ட்டை. ஸோ 1 வீக் பிஃபோராகவே அந்த மாதிரி ஒரு பெரிய பல்கான அமௌண்ட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணுங்கள். ஒரு 2 லேக் 3 லேக் அந்த மாதிரி வச்சுட்டு, நீங்கள் போகிறப்ப கூட அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் அதை பேமெண்ட் இருக்கும் பொழுதே பேங்க்கில் சீல் சிக்னேச்சர் வச்சு வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ, அப்போதைக்கு 3, 10 வருது அப்படின்னா, இந்த இன்சூரன்ஸு இந்த சந்தேகம் வரும். இல்லை அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு 4வது 10 அப்படின்னா, அதே மாதிரி அதையும் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ எத்தனை நாளைக்குள்ளே போய் சப்மிஷன் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படின்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. 14 நாளைக்குள்ளே உங்களுக்கு விசா ரிஜெக்ட் லெட்ரு எப்போ உங்கள் கையில் கிடைக்குதோ, அன்னையிலேருந்து 14 டேஸ்க்குள்ளே நீங்கள் அந்த லீவெல்லாம் உங்கள் கவுண்டிங்கில் வந்துடும். இப்போ இன்னொரு டவுட்டு நிறையா பேர் கேட்குறாங்க, பிரதர் நான் மும்பையில் போய் சப்மிஷன் பண்ணிட்டு வந்தேன், அதுக்கே நிறையா செலவாயிருச்சு, இப்போ நான் ரீஅப்பீலுக்கும் நான் திரும்ப மும்பைக்கு தான் போகணுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. நீங்கள் நியரஸ்ட்டில் இருக்கிற விஎஃப்எஸ் சென்டரில் ரீஅப்பீலை கொண்டே சப்மிஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் மட்டும்தான் எங்கே அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே போய் சப்மிஷன் பண்ணணும். ரீஅப்பீல் அப்படிங்கிறப்போ உங்கள் நியரஸ்ட்டு விஎஃப்எஸ் சென்டரில் எங்கே வேணாலும் நீங்கள் போய் கொண்டே கொடுக்கலாம். ரீஅப்பீல் லெட்ரு, நீங்கள் ரெடி பண்ணுற டாக்குமெண்ட்டு, இதை கொண்டே கொடுத்தீங்கனாலே உங்கள் வாட்ச்மேன் உள்ளே அலோவ் பண்ணிடுவாங்க. விஎஃப்எஸ்லையும் நீங்கள் சப்மிஷன் பண்ணிடலாம். நீங்கள் சென்னையிலே சப்மிஷன் பண்ணலாம். நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இது ஒரு நல்ல தெளிவான விளக்கமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ, இது முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு சில பேர் கேட்குறது, இப்போது ரீஅப்பீல் பண்ணி இந்த நீங்கள் சொன்ன மாதிரி சப்போர்ட் டாக்குமெண்ட்லாம் வச்சு அகைன் ரிஜெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு நிறையா பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த ஒரு லெட்ரு ஒன்று வரும். இந்த இதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தது அப்படின்னா, நீங்கள் அகைன் ரீஅப்பீல் பண்ணலாம், மேல்முறையீடு. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் உங்களுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கப்படுது அப்படின்னா, அதை நீங்கள் மேல்முறையீடு பண்ணி மதுரையிலேயோ இல்லை சென்னையிலேயோ நம்ம வந்து மேல்முறையீடு பண்ணி நம்ம திரும்ப அந்த கேஸை வந்து எடுத்து நடத்துவாங்கள்ல, அந்த மாதிரி தான் இது. இப்போ நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்டுமே பக்காவாக இருக்குது. ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட்டு, ஒரிஜினல் நீங்கள் வச்ச டாக்குமெண்ட் எல்லாமே ஒரிஜினல், எந்த இடத்துலையுமே ஃபேக் பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில், நீங்கள் வந்து போலந்தில் ஒரு லாயரை, கிரிமினல் லாயரை வச்சு கம்பெனி மூலமாக நீங்கள் இதை கேஸ் கொடுத்து இதை வந்து மேல்முறையீடு பண்ணி, நீங்கள் இதை வந்து வாதாடி நீங்கள் இது வந்து ப்ரூவ் பண்ணி, எம்பசி மேலே தான் ஃபால்ட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரூவ் பண்ணி விசாவை நீங்கள் திரும்ப பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். பட் ஆனால் இந்த 3வது ஆப்ஷன் அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதே இல்லை. ஃபஸ்ட்டு காமனாக அப்பாயின்மெண்ட் வாங்கி சப்மிஷன் பண்ணுறது, அடுத்து ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா 14 நாளைக்குள்ளே கொண்டு போய் சப்மிஷன் பண்ணுறது, அடுத்து இந்த 3வது அந்த போலந்தில் கேஸ் போட்டு கிரிமினல் இதை ரெக்கார்ட் பண்ணுறது, மேல்முறையீடு பண்ணுறதுங்கிறது நிறையா பேருக்கு தெரியறதில்ல. இருக்குது. அந்த லெட்டரை பார்த்துட்டு நிறையா பேர் கேட்டாங்க. என்னைய கேட்டால் அந்த 3வது ஆப்ஷனுக்கு யாருமே போகாதீங்க. ஏன்னா இதுக்கே 1 வருடமோ ஒரு 2 லட்சமோ 3 லட்சமோ செலவு பண்ணியிருப்பீங்க. உங்களுடைய ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்காக மாட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ, அதனால் இதுக்கு மேலே நீங்கள் கொண்டுட்டு போகிறது யாராக இருந்தாலும் சரி, ஸ்கில்டு அன்ஸ்கில்டு, உங்களுடைய நேரமும் மேற்கொண்டு மணியும் தான் வேஸ்ட்டாக போகும். ஏன்னா இங்கே ஒரு லாயரை பிடிச்சி நீங்கள் ஒரு சின்ன டவுட்டு கேட்குறதுக்கே ஏகப்பட்ட காசுகளை நீங்கள் செலவழிக்க வேண்டியது வரும். ஸோ, அதனால்
பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. மேக்ஸிமம் விசா அப்படிங்கிறது உங்கள் நல்ல கம்பெனி, நல்ல ஸ்கில்டாக இருக்குங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட்லேயே விசா கிடைச்சிடணும். ஏதாவது நீங்கள் அந்த 3 மாதத்துக்குள்ளே சப்மிஷன் பண்ண முடியலை, இல்லை இன்சூரன்ஸ் சரியில்லை, இல்லை பேங்க் ஸ்டேட்மெண்ட் சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அகைன் ரீஅப்பீல் பண்ணலாம். நான் ஆல்ரெடி நிறையா டைம் சொல்லியிருக்கேன். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இனிமேல் அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த டாக்குமெண்ட்டில் யாருக்காவது விசா வந்திருக்கா, நீங்கள் அப்ளை பண்ண கேட்டகிரிலேயே, நீங்கள் அப்ளை பண்ண கம்பெனிலேயே அந்த ஒர்க் பெர்மிட்டெல்லாம் எப்படி செக் பண்ணணும், கம்பெனியை எப்படி செக் பண்ணணும் அப்படின்லாம் அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையெல்லாம் பாருங்கள். உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்களோ, ஏஜெண்டோ இல்லை நிறையா பேர், அவங்கக்கிட்டே டைரெக்டாக கேளுங்க. இந்த மாதிரிலாம் வந்திருக்கா. ஏன்னா இப்போ ரீஅப்பீல் பண்ண போகிறவங்களுக்கு நான் மோஸ்ட்லி அகைன் நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன். அன்ஸ்கில்டில் உள்ளவங்களுக்கு, ஸ்கில்டு பீப்புளுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணி நிறையா பேருக்கு விசாலாம் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ கூட ஒரு ட்ரக் டிரைவருக்கு இப்போ ஒரு 2-3 டேஸ் பிஃபோராக ரிஜெக்ட் ஆயிடுச்சு ப்ரோ, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு ரொம்ப மனசு விட்டு சங்கடப்பட்டு பேசியிருந்தார். கேரளாவிலேருந்து நினைக்கிறேன். அவருக்கு நம்ம ஒரு சில ஐடியாவெல்லாம் கொடுத்துருந்தோம். கம்பெனிலேருந்து ஒரு டாக்குமெண்ட் வாங்குங்க ப்ரோ, இந்த மாதிரி அஃபிட்டிவிட்டி ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவருக்கு வெறும் 10வது நம்பர் மட்டும்தான் போயிட்டு சப்மிஷன் பண்ணார். சென்னையிலேயே அவருக்கு விசா வந்து கிடச்சிருந்தது. இந்த மாதிரி ஒரு சில சின்ன விஷயம், நல்ல விஷயங்களும் நடக்குது. ஆனால் அவங்க நல்ல ஒரு ஸ்கில்டாக இருக்காங்க. அவங்க கம்பெனி நல்ல கம்பெனியாக இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு விசா வாங்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியெல்லாம் போயிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்ததுனால அகைன் அவங்க போய் சப்மிஷன் பண்ணாங்க. என்னுடைய ஒரு ஆறுதல் வார்த்தைகள்னாலையும் அவங்களுக்கு விசா கிடச்சிருந்தது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது ஃபார் ஸ்கில்டு பீப்புளுக்கு மட்டும். அன்ஸ்கில்டு பீப்புளுக்கு நான் ஏன் உதவி பண்ண மாட்டேன் அப்படின்னா, ஏன்னா அன்ஸ்கில்டு தான் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிறதுக்கான ஆயுதமே அதுதான். அன்ஸ்கில்டு அந்த கம்பெனி டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை, சேலரி டீட்டெயிலை பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லை, அப்ளை பண்ண கேட்டகரி ரிலேட்டடாக தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கிறோமா அப்படின்லாம் நிறையா பேருக்கு எதுவுமே தெரியறதில்ல. மிஸ்மேட்சிங் டாக்குமெண்ட்டு சரியான ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படின்னா அன்ஸ்கில்டில் மோஸ்ட்லி 100க்கு 99% உங்களுக்கு ரிஜெக்ட் தான் ஆகும். ஸோ அதனால் ஆல்ரெடி அதுக்கே 1 இயர் ஏகப்பட்ட செலவுகள் நீங்கள் பண்ணியிருக்கிறதுனால தான் அன்ஸ்கில்டில் ரீஅப்பீலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்குறவங்களுக்கு மேற்கொண்டு அந்த 10,000மோ ஒரு 15,000மோ விசா ஃபீஸு அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் அதை யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன். இப்போ இந்த 14 நாளைக்குள்ளே மட்டும்தான் நம்ம சப்மிஷன் பண்ண முடியுமா அப்படின்னு கேள்விகள் இருக்குது அப்படின்னா, இல்லை, 14 நாளைக்கு அப்புறமும் நீங்கள் ஒரு நியூ அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கிட்டு போய் ரீஅப்பீல் பண்ணலாம். ஃபஸ்ட் டைம் ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் 14 நாளைக்குள்ளே கொண்டு போய் சப்மிஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதில் 14 நாளைக்குள்ளே உங்களால் அந்த கம்பெனிலேருந்து வர்ற டாக்குமெண்ட்டோ இல்லை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்டோ டிலே ஆயிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நியூவாக ஒரு அப்பாயின்மெண்ட்டை வாங்கி நீங்கள் போய் சப்மிஷன் பண்ணலாம். பட் அது மோஸ்ட்லி ரிஸ்க்கு. அதை யாரும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைமுக்கு காசு பே பண்ணுவீங்க. ரீஅப்பீல் அப்படிங்கிறப்ப அப்பாயின்மெண்ட்டுக்கு எந்தவித காசும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. விசா ஃபீஸ் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அது வந்து அப்போனா ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டு. அதுலேயே 14 நாளைக்குள்ளே முடிஞ்சால் சப்மிஷன் பண்ணிடுங்க. நியூவாக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து ரீஅப்பீல் பண்ணி, ஏன்னா அகைன் 1 lakh கிட்ட செலவு பண்ணி அதில் டைம் வேஸ்ட் பண்ணுறத நான் யாருக்கும் சஜஷன் பண்ண மாட்டேன். பட் இப்படியெல்லாம் வழி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேனே தவிர, அது இருக்குது அப்படின்னு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதீங்க. ஆல்ரெடியே ஒர்க் பெர்மிட்டு, அப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 to 3 lakh வேஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதில் ரீஅப்பீலுக்கும் இவ்வளவு செலவு பண்ண வேண்டாம். ஸோ ப்ராப்பராக இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரிஜெக்ட் ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணணும். நல்ல ஒரு ஸ்கில்டு பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்க. என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை நான் பண்ணுறேன். நிறையா பேர் டாக்குமெண்ட் அனுப்பி இதில் விசா வராது ப்ரோ அப்படின்னு சொல்லி அவங்கெல்லாம் போய் சப்மிஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிட்டு திரும்ப வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது என்னால் உங்களுடைய அறியாமையை நினச்சி வருத்தப்படுறதா இல்லை கோவப்படுறதா அப்படின்னே எனக்கு தெரியலை. வராது அப்படின்னு சொல்கிறத உங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்லையும் உங்களுக்கு ஒர்க் பண்ணவங்க மேலே இருக்கிற கண்மூடித்தனமான நம்பிக்கையிலையும் நீங்கள் போய் பண்ணி விசா வந்து ரிஜெக்ட் ஆகிடுறீங்க. இதில் எப்படி நான் சப்போர்ட் பண்ண முடியும்னு எனக்கு தெரியலை. உங்கள் விசா கம்பெனி சரியில்லைன்னு தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கான். இதில் நான் இல்லை, வேறு யார் நின்று தலையில் நின்று தண்ணி குடித்தாலும் நல்ல டாக்குமெண்ட்டாக இல்லை, விசா வாங்காத கம்பெனியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு விசா வராது தான். நான் இருக்கிறேன் சரி, இங்கே இருக்கிறேன் சரி, இங்கே சிட்டிசனாக இருக்கிறவனாக இருந்தாலும் சரி, யாராலையும் உங்களுக்கு உதவி பண்ண முடியாது. அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. சப்மிஷன் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் டாக்குமெண்ட்டோட ஒர்த்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு எடுக்கலாம், இல்லை திரும்ப ரீஅப்பீல் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா தெரிஞ்சுக்கோங்க. எந்தவித ஒரு நாலேஜபிளே இல்லாமல் போலந்து ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டாலே நீங்கள் போலந்தில் போய் இறங்கி வேலை பார்த்துடலாங்கிறது கிடையாது. நீங்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேலையே இருக்குது. அப்பாயின்மெண்ட் எடுக்கணும், சப்போர்ட் டாக்குமெண்ட் இருக்குது, உங்கள் சைடில் சப்போர்ட் டாக்குமெண்ட் இருக்குது. அதெல்லாம் பார்த்து வெரிஃபை பண்ணி விசா வாங்குறதுக்குள்ளதெல்லாம் போதும்னு ஆயிடுது. அதை விட்டுட்டு கிளைமேட் எப்படி இருக்கும் ப்ரோ, என்ன வாங்கிட்டு வரணும்னு நிறையா பேர் கேட்கும் பொழுது எனக்கு வேதனையாக இருக்குது உங்களை நினச்சா.
இப்படியா ஒருத்தரை கண்மூடித்தனமாக நம்பிக்கிட்டு இருப்பீங்க? அதாவது இருக்கிற சிச்சுவேஷனை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. போலந்தில் எப்படி போயிட்டுருக்கு, இன்னமும் அப்பாயின்மெண்ட்டுக்கு யாராவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அப்பாயின்மெண்ட்டு ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஸ்கேமு போயிட்டு இருக்குது. முன்ன நேஷனல் அதர்ஸை எடிட் பண்ணி சென்னையில் போய் சப்மிஷன் பண்ண வச்சாங்க ரூ. 80 சப்மிஷன் பண்ணுற எல்லாருக்குமே ரிஜெக்ட் ஆனுச்சு. எனக்கு ஒவ்வொரு டைமும் அப்டேட்டில் சப்மிஷன் பண்ணுறவங்களோட டீட்டெயிலெலாம் எனக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்கும். அதை நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அது நல்லபடியாக நடக்காத பட்சத்தில் நான் அதை போய் சொல்ல மாட்டேன். வெயிட் பண்ணுவேன், அதோட ரிசல்ட்டை பார்ப்பேன். எப்போவுமே அப்படி நடந்துக்கிறது தான் பொறுத்தார் பூமி ஆழ்வார். பொறுமையாக இருந்து அதோட ரிசல்ட்டை பார்த்ததுக்கப்புறம் தான், நம்ம அதை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் ஒரு 4 பேருக்கு நான் போய் சொல்லுவேன். சும்மா என் காதில் கிடைச்ச விஷயத்தையோ, இல்லை சப்மிஷன் பண்ணிட்டேன் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ, ஒர்க் பெர்மிட் வந்துட்டேன் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதுனாலையோ எந்த பயனும் இல்லை. விசா உங்கள் பாஸ்போர்ட்டில் ஸ்டிக்கர் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து டேஞ்சர் ஜோனில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு பயங்கர ஸ்கேமாக போயிட்டுருக்குது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறது, ஆட்கள் அதிகமாக ஸ்கேம்லேயும் அவங்க புதுசாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. நேஷ்னல் அதர்ஸை எடிட் பண்ணி டூரிஸ்ட் விசையோ பிஸ்னஸையோ எடிட் பண்ணி வெறும் ரூ. 1000 தான். ரூ. 1000 அட்வான்ஸை வாங்கிக்கிட்டு அதை எடிட் பண்ணி கையில் கொடுத்து விட்டு 30,000 40,000 வாங்கிட்டு போனவங்கலாம் பார்த்துருக்கோம். இப்போ அதில் ஓரளவுக்கு தெளிவாயிட்டீங்க. அதுக்கப்புறம் இப்படி வந்தாங்க, விஎஃப்எஸ்க்குள்ளே ஆள் வச்சு உங்களை சப்மிஷன் மட்டும் பண்ண விட்டுறாங்க. அதில் என்ன கேட்டகரி மாறி வர்றீங்களோ அவன் விஎஃப்எஸ்லேருந்து எம்பசிக்கு போட்டு கொடுத்துட்றான். அதனாலையும் ரிஜெக்ட் ஆகுது. நல்ல ஒரு கம்பெனியாக இருந்து இது மாதிரி உங்களுக்கு நேரம் சரியில்லை, விசா வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அதை கூட ஏற்றுக்கலாம். வெறும் கேவலம் விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு சரியில்லாததுனால ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு செயல். அது எங்கே நடக்குது அப்படின்னா இந்தியாவில் மட்டும்தான் நடக்குது. வெறும் 50,000 ஒர்க் பெர்மிட் கிடச்சிடலாம். ஆனால் அதை நீங்கள் சப்மிஷன் பண்ணி அப்பாயின்மெண்ட்டு வாங்கி அதை வாங்கி பார்க்குறதுக்கே இப்போ 1,50,000 மேலே செலவாகுது. இந்த மாதிரி ஒரு கொடுமை எந்த நாட்டிலையுமே இல்லை. எல்லா ஊர்லேயுமே ஃப்ரீ அப்பாயின்மெண்ட்டு. பட் டிலே ஆகும். பட் இங்கே டிலேயும் ஆகுது. ரூ. 1,00,000 1,50,000 ஏஜென்சிகள் புகுந்து அதையெல்லாம் பிஸ்னஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ இந்தியாவில் இதுக்கப்புறம் எத்தனை வீடியோவில் ட்ரை பண்ணாதீங்க, இங்கே சப்மிஷன் பண்ண பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னால் புரிஞ்சுக்கிறதே இல்லை. உங்கள் கையில் இருக்கிற டாக்குமெண்ட்டு ஒர்த்தபிளா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சப்மிஷன் பண்ணலாமா ரீஅப்பீல் பண்ணலாமா அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அப்டேட்டு, இந்த மாதிரி சப்மிஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டை டேரெக்டாக கொடுத்து விஎஃப்எஸ்லேயோ இல்லை மெயில் பண்ணியோ கேட்டு கண்டுபிடிச்சி விட்டு காசை கொடுக்காம விட்டுட்டாங்க. அதில் லாஸ் ஆயிடுதுன்ட்டு இடையில ஏஜென்சி என்ன பண்ணாங்கன்னா, டைரக்ட் சப்மிஷன், உங்களுடைய ப்ரெசென்ட்டே அங்கே தேவையில்லை, பாஸ்போர்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே போய் சப்மிஷன் பண்ணிவிட்டு பில்லை மட்டும் உங்களுக்கு அனுப்பி விட்ருவாங்க. பில்லில் நேஷ்னல் விசான்னு மட்டும்தான் இருக்கும். அதில் நேஷ்னல் எம்ப்ளாய்மெண்ட்டா இல்லை நேஷ்னல் அதர்ஸா இல்லை விசிட்டா பிஸ்னஸா அப்படின்னு இருக்காது. அதுதான் ஒரு தலைவலி. ஸோ அந்த மாதிரி கேட்டகரியிலையும் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதனால் நல்ல ஒரு அப்பாயின்மெண்ட் யார் போடுறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே இப்போ ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அதனால் கண்மூடித்தனமாக யாரையும் நம்பாதீங்க. பார்க்குறவங்கள்ட்ட எல்லாம் போய்ட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்து கொடுங்கன்னு கேட்காதீங்க. என்கிட்ட ஒரு நல்ல கான்டாக்ட் கிடைக்குது, இல்லை அப்பாயின்மெண்ட் நல்லபடியாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான ஒரு வீடியோ போடுவேன். இப்போது வெறும் 5 10 இப்படி தான் போய்கிட்டு இருக்குது ஒவ்வொரு சென்டர்லேயுமே. அது இல்லாமல் மோஸ்ட்லி விசா வந்து அதிகமாக ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அப்புறம் இந்த டைம் ரிஜெக்ட் ஆயிருச்சு ப்ரோ, உடனே 1 மாதத்துக்குள்ளே கம்பெனி அதாவது ஏஜென்ட் வந்து இன்னொரு ஒர்க் பெர்மிட் எடுத்து தர்றேங்கிறாரு, போலந்தில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் தயவு செய்து ட்ரை பண்ணாதீங்க. அந்த சீலு வந்துட்டால் அதுவும் பிரச்சனை ஆகுமான்னு கேட்குறீங்க. அதெல்லாம் ஒரு க்ரைமு கிடையாது. அதாவது நீங்கள் ஃபேக்காக ஒர்க் பெர்மிட் அடிச்சு கொண்டு கொடுத்து உங்களை ரிஜெக்ட் பண்ணல, சரிங்களா? நல்ல கம்பெனி டாக்குமெண்ட் சப்போர்ட் இல்லாததுனால உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரிஜெக்ட் ஆகுறதுங்கிறது ஒரு பெரிய கொலக்குத்தமே கிடையாது. ஜஸ்ட்டு மறுக்கப்பட்டிருக்குது விசா. உங்களுக்கு டூரிஸ்ட் விசாவெல்லாம் நீங்கள் எத்தனை டைம் வேணாலும் போய் அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இது ஒர்க்கும். பட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் போலந்தில் உங்களுடைய டேட்டாங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான டைமை கொஞ்சம் விடுங்க. ஏன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணுறதுக்கான காரணமே உங்கள் மேலே டவுட்டு சந்தேகம் அப்படின்னு போட்டிருந்துருப்பாங்க. ஸோ அதனால் மீண்டும் ஒரு ஒர்க் பெர்மிட்டை வாங்கி நீங்கள் போய் சப்மிஷன் பண்ணும்பொழுது அகைன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு தான் பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் கேப்பு விடுங்க. வேறு ஏதாவது ஒரு கண்ட்ரிஸுக்கு போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்துக்கோங்க. நான் அன்ஸ்கில்டுக்கு தான் போவேன், வேர் ஹவுஸுக்கு தான் அப்ளை பண்ணுவேன், வேறு எந்த வேலைக்கும் போக மாட்டேன், எந்த ஸ்கில்டையும் கற்றுக்க மாட்டேன், என்னுடைய ஏஜ் இதாகிருச்சு அப்படின்லாம் வருத்தப்பட்டீங்க அப்படின்னா பக்கத்து நாடுகளுக்கு போய் வேலை பார்க்க கற்றுக்கோங்க. அங்கே இருந்து அன்ஸ்கில்டுகளுக்கு விசா வாங்கிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் புத்திசாலித்தனமாக போகிற ரூட்டை ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிங்க. ஏன்னா கையில் இருக்குது டிஜிட்டல் வேர்ல்டு. எதை தொட்டாலும் எதை போட்டாலும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இந்த காலகட்டத்தில் ஒருத்தரை கண்மூடித்தனமாக போயிட்டு அப்பாயின்மெண்ட்னா என்னன்னு தெரில, ஒர்க் பெர்மிட்னா என்னன்னு தெரில, விசா ரிஜெக்ட்னா என்னன்னு தெரியல, ஒர்க் பெர்மிட்டே வராமல் காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஏகப்பட்ட ஸ்கேமு போய்கிட்டு இருக்குது நம்ம ஊரில்.
ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இனிமேல் அப்ளை பண்ண போகிறவங்க அதர் கண்ட்ரீஸில் இருந்துட்டு மோஸ்ட்லி அப்ளை பண்ண பாருங்கள். விசா கிடைக்கிறதுக்கு மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்தியாவில் இருக்கிறவங்க உங்கள் டாக்குமெண்ட் ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்து சப்மிஷன் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு ஸ்டெப்புகளை நீங்கள் எடுங்க. இந்த டாக்குமெண்ட்டை பற்றி கொஞ்சம் கிளியராக சொல்லலை. அகைன் வீடியோட எண்டில் இது சின்ன வாய்ஸாக நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். நிறையா பேருக்கு அந்த விசா வந்திருக்கா இல்லையான்லாம் கேள்வி வரும். அது நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். விசா வந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உங்களால் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் போய் எப்படி சப்மிஷன் பண்ணி பாஸ்போர்ட் உங்களுக்கு கையில் கிடைக்குதோ அதே மாதிரி தான் ரீஅப்பீலில் போய் நீங்கள் சப்மிஷன் பண்ணாலும் 1 வாரத்துலேருந்து 2 வாரம் டைம் எடுத்துக்குவாங்க. அகைன் கொரியர்லேயே உங்கள் வீட்டுக்கு கிடச்சிரும். விஎஃப்எஸ் சென்டர் மூலமாக அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தா மட்டுமே தான் உங்களுக்கு விசா கிடச்சிருக்கா இல்லையான்னு தெரியும். விசா வரலைன்னா அந்த ரிஜெக்டட் சீல் இருக்கும். விசா வந்து மறுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு அது வந்து திரும்பவும் விசா குடுத்துட்டான் அப்படின்னா, அந்த சீலு மேலேயே அந்த ஸ்டிக்கர் விசா ஸ்டிக்கர் அடிச்சு, அந்த சீலு தெரியாத அளவுக்கு வச்சுருவாங்க. ஸோ இப்படி தான் அந்த ப்ரொசீஜர் நடக்கும். அப்புறம் டாக்குமெண்ட்டில நெறையா பேரு, இப்போ ஒர்க் பெர்மிட்டு இந்த டாக்குமெண்ட் எல்லாம் குடுக்குறோம் ப்ரோ. இப்போ அப்பீலுக்கு அவங்க அந்த ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குற எல்லா டாக்குமெண்ட்டையும் திரும்ப அனுப்பி விட்டுருவாங்களா? அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில டைமு நாங்க குடுக்கும்போதெல்லாம் ஒரிஜினலா திரும்ப அனுப்பி விட்டுருந்தாங்க. ஜெராக்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுருவானுங்க. இப்போலாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, டாக்குமெண்ட்ட ஜெராக்ஸ் காப்பி மட்டும் தான் வாங்கிக்கிறாங்களாம். ஒரிஜினலை வாங்கி செக் பண்ணிவிட்டு திரும்ப கொடுத்துட்றதா நான் கேள்விப்பட்டேன். ஸோ ஒரிஜினலை மேக்ஸிமம் வாங்க மாட்டாங்க. காப்பியை பார்த்துட்டு, அதாவது ஒரிஜினலை பார்த்துட்டு ஜெராக்ஸ் காப்பியை வாங்கி உள்ளே வச்சுக்குவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொடுத்தீங்க அப்படின்னா, ரிஜெக்ட் ஆகி வரும்பொழுது விஎஃப்எஸ்ல கொரியரில் உங்கள் கூட அந்த பாஸ்போர்ட் கூடவே சேர்ந்தும் வந்துரும். ஸோ அதில் நீங்கள் கன்ஃப்யூஸே ஆயிக்காதீங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் அந்த டைமை பொறுத்து, அவங்க பண்ணுறத பொறுத்து தான். எந்த விஎஃப்எஸ் சென்டர் போகிறீங்க அப்படின்னு பொறுத்து. இப்போ சென்னையில் ஒரு மாரி இருக்கலாம், பெங்களூரில் ஒரு மாரி இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் ஒரிஜினல் கொடுத்தா திரும்ப கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்லாம் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக தேவையே இல்லை. உங்களுக்கு விசாவே கிடைச்சாலும் ஒரிஜினல் டாக்குமெண்ட் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா அகைன் உங்கள் கைக்கு அனுப்பி விட்ருவாங்க. ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணும்பொழுது இந்த ஒர்க் பெர்மிட்லாம் ஷோ பண்ண வேண்டியது வரும். இன்கேஸ் உங்களுக்கு விசா வந்து மறுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா மோஸ்ட்லி இப்போ ஜெராக்ஸ் தான் வாங்குறதா கேள்விப்பட்டேன். ஸோ அதனால் இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. விசா அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுவே ஓகே தான். இன்சூரன்ஸு அதுவே போதும். கவர் லெட்டருக்கு பதிலாக தான் இப்போ நம்ம ரீஅப்பீல் லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மெட்டு போட்டு பாருங்கள், நிறையா இருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடாது கவர் லெட்டர் மாரி. ரீஅப்பீல் லெட்டர் இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். உங்கள பத்தி கொஞ்சம் நல்லா சொல்லணும். இந்த மாரி எனக்கு ஃபேமிலி இருக்கு. நான் போயிட்டு கண்டிப்பா வந்துருவேன். எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு நல்ல கம்பெனி தான். எனக்கு இது ரிலேட்டடா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அப்படின்ற மாரிலாம் கன்டென்ட் நெறையா நெட்ல நெறையா இருக்கும். ஒருத்தரு உங்க இப்ப லீவ் லெட்டரு அப்படின்னா, நீங்க எப்படி எழுதுனா, அவங்க உங்களுக்கு மேல இறக்கப்படுவாங்க அப்படின்ற மாரி இருக்கும்ல. ஸோ இந்த ரீசனுக்கு வந்து மாடல் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. நெட்ல பாருங்க. உங்களுக்கு எது சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கு ரீசன், அந்த வேர்ட்ஸ், அந்த கன்டென்ட் அப்படிங்கிறத அப்படியே எடுத்து, அத உங்களுக்கு ஏத்த மாதிரி அட்ரஸோ, இல்ல பேரு, அந்த லொகேஷன் அத மட்டும் அப்படியே சேஞ்ச் பண்ணி, எடிட் பண்ணி அந்த ரீஅப்பீல் லெட்டர போட்டுக்கோங்க. இன்சூரன்ஸும் சேம் அதுவே தான். பிசிசியும் அதே தான் வச்சுக்கலாம். டம்மி டிக்கெட் மட்டும் தான் நீங்க என்ன பண்ண வேண்டியது சேஞ்ச் பண்ண வரும். நெறைய பேர் டம்மி டிக்கெட்ட எப்படி ரிசர்வேஷன் பண்றது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த பேர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டுக்கெல்லாம் ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்கேன். இதுல என்ன தப்பு பண்றீங்க அப்படின்னா, எல்லா வீடியோவையும் பார்க்கிறதே இல்ல. ஏதாவது ஒரு சில வீடியோவ பார்த்துப்புட்டு, அதில நம்பர் இருக்குன்னா எடுத்துட்டு இங்க தான் வந்து இருக்க பார்க்குறீங்க. ஸோ எனக்கும் போதுமான அளவுக்கு டைம் கிடைக்கல. ஸோ அதனால நான் வந்து சரியா ரெஸ்பான்ஸ் பண்ணாத பட்சத்தில, வீடியோவ போயிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கிட்ட பேசி அதுக்கு ரிப்ளை வரக்கூடிய பதில்கள் உங்களுக்கு வீடியோவிலே கிடைச்சிரும். ஸோ அதனால இவரு தான் பேசலையே, இவரு கைவிட்டுட்டாரு, நம்ம அவ்வளோதான் அப்படின்லாம் நினைக்க தேவையில்ல. வீடியோவ பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன பேச போறீங்களோ, அதை விட ரொம்ப தெளிவாவே நான் வீடியோவுல சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அவ்வளோதான். இப்படி தான். டம்மி டிக்கெட்டுங்கிறது அது ஒரு டம்மி தான். அது பேர்லயே இருக்கும். ஸோ அத மட்டும் டேட்ட புதுசா சேஞ்ச் பண்ணி எடுத்து கொண்டுட்டு போங்க. இவ்வளோதான். அப்புறம் அந்த கம்பெனிலேருந்து வாங்கக்கூடியது, அப்புறம் நீங்க இத எல்லாத்தையும் எடுத்துட்டு கொண்டு போய் குடுக்க வேண்டியது, அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். தெளிவா கேளுங்க வீடியோவுல. ரிஜெக்ட் ஆயிருச்சுன்னா பேனிக் ஆக தேவையில்ல. ஒர்க் பெர்மிட்டோட ஒர்த்த நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்திருப்பேன். வந்து பாசிபிள் இருக்குமா? இது நல்ல கம்பெனி தானா? நீங்க எந்த ஃபேக் டாக்குமெண்ட்டுமே வைக்காம, ஒரு எலிஜிபிள் கேண்டிடேட் தானா? அப்படிங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. இது வந்து ரிஜெக்ட் ஆனதுக்கு அப்புறமும் நான் சொல்ல வரல. அப்ளை பண்ண போறதுக்கு முன்னாடியும் இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வேலைக்கு நம்ம அப்ளை பண்றோம்னா, நம்ம எலிஜிபிளான ஆளு தானா? நம்மளுக்கு விசா வந்து போலந்து குடுக்குமா? அப்படிங்கிறத நல்லா ஒரு 1க்கு 100 தடவ திங்க் பண்ணிட்டு, எந்த கண்ட்ரியா இருந்தாலும் இறங்குறதுக்கு தயாரா இருங்க. எ காமனா எல்லா நாடுகள்லயுமே ஸ்கில்டு பீப்பிள மட்டும் தான் மோஸ்ட்லி ஹையர் பண்றாங்க. அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை தெரிஞ்சவங்கள மட்டும் தான் கூட்டிட்டு வந்து இங்க வேலை குடுக்கணும்னு விரும்புறாங்க. வேலையே தெரியாதவங்கள கூட்டிட்டு வந்து இங்க வேலை கத்துக் குடுத்து சம்பளம் குடுக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு வீண் செலவு, டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால பிராக்டிகலா யோசிங்க. நீங்க ஒரு கம்பெனி இடத்துல இருந்தா என்ன பண்ணுவீங்க? அப்படிங்கிறத திங்க் பண்ணி அப்படி பண்ணுங்க. ஏஜென்சி 1000 சொல்லுவான். அது எல்லாமே நடைமுறையில சாத்தியம் இல்லை.
அது அந்த ஒரு ஏமாற்றப்படும் பொழுது தான் இதில் உள்ள பாதிப்புகள்லாம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக அவேர்னஸாக போலந்துக்கு இனிமேலாவது கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேவை என்ன? நல்ல பேரா? நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போறீங்க? இத்தனை நாள் நல்ல பேர் எடுத்தீங்கல்ல, ஒரு டீ வாங்க முடிஞ்சா அந்த நல்ல பேர் வச்சு. நீங்க நல்லவன்றது உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இன்னொருத்தன்ட்ட நல்லவன்றதை காட்டுறதுக்காக போராடாதீங்க, ப்ரூவ் பண்ணாதீங்க. ஏன்னா அது பெரிய தலைவலி. எந்த நேரத்தில் யாரிடம் எதை பேச வேண்டும், எதை பேசக்கூடாது, எதில் அமைதியா போகணும், எதில் அமைதியா போக கூடாது, எங்க கத்தி பேசணும், எங்க கத்தாம பேசணும், எங்க பேசணும், எங்க பேசாம இருக்கணும், இது